இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியை சேர்ந்த 18 வயது மாணவன் ஹர்ஷவர்தன் சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்ந்துள்ளார். இவர் அதே கல்லூரியை சேர்ந்த 17 வயது மாணவி தன்னிடம் நட்பாக பேசியதை தவறாக புரிந்து கொண்டு தன்னை அந்த மாணவி காதலிப்பதாக சொல்லிக் கொண்டு திரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரிடம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசியது போலவே மற்ற நண்பர்களிடமும் அந்த மாணவி கேஷுவலாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தன்னை தவிர மற்றவர்கள் யாரிடமும் பேசக்கூடாது என மாணவன் ஹர்ஷவர்தன் அந்த மாணவியை மிரட்ட ஆரம்பித்துள்ளார். உன்னைப் போலவே அவர்களும் எனது நண்பர்கள்தான், அவர்களிடம் நான் ஏன் பேசக்கூடாது, என்னை யாரிடமும் பேசக்கூடாது என கட்டுப்படுத்த உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என மாணவி தெளிவாக கூறியதோடு வழக்கம் போல் வகுப்பில் உள்ள மற்றவர்களிடமும் கேஷுவலாக பேசி பழக ஆரம்பித்துள்ளார். ஆனால் பெண் என்பவள் ப்ராப்பர்ட்டி அல்ல, ஒரு மனித உயிர். அதுவும் யாரிடம் பேச வேண்டும் பேசக்கூடாது என கட்டுப்படுத்தும் உரிமை யாருக்குமே இல்லை. சமீபத்தில் வெளியான டியூட் படத்தில் கூட இப்படி ஒரு காட்சி அமைந்திருக்கும். இது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் நல்ல சிந்தனையை உருவாக்கும் விதமாக அமைந்ததாக கூறப்பட்டது. அப்படி இருக்க அவள் என் ஆள் உன் ஆள் என சொல்லிக்கொண்டு கட்டுப்படுத்த தனக்கு உரிமை இல்லை என்பதை கொஞ்சம் கூட உணராத கல்லூரி மாணவன் ஹர்ஷவர்தன் அந்த மாணவியிடம் கோபம் அடைந்து சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாணவியின் மீது விஷமத்தனமான கோபத்துடன் இருந்த மாணவன் ஹர்ஷவர்தன் ஜனவரி 22ஆம் தேதி மாணவியை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். அதற்கு மாணவி மறுத்ததால் கொலைவெறி திட்டத்தோடு மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கல்லூரி வளாகத்திலேயே மாணவியின் கழுத்து மற்றும் கைகளில் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. கழுத்து மற்றும் கைகளில் இரத்த காயம் ஏற்பட்டு மாணவி அலறி துடித்துள்ளார். இதை கண்டு சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஓடி வந்து உடனடியாக மாணவியை மீட்டு அதே கல்லூரி குழுமத்திற்கு சொந்தமான மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. குற்றச்சம்பவம் தொடர்பான 17 வயது மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் கோவை சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் கொலை முயற்சி மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாணவன் ஹர்ஷவர்தனை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நட்பு, காதல் குறித்த அடிப்படை புரிதல் இன்மையே இது போன்ற வன்முறைக்கு காரணம். ஒருதலை காதலோ இருதலை காதலோ தருதலை காதலோ பொசசிவ் என்னும் பெயரில் ஒருவரை கட்டுப்படுத்துவது, பிளாக்மெயில் செய்வது, கொலை செய்ய முயற்சிப்பது எல்லாம் காதல் என்கிற வரையறைக்குள்ளேயே வராது. இது போன்ற வாழ்வியல் ஆலோசனைகளை பெற்றோர்கள் போதிக்க வேண்டும். சிறையில் இதற்காகவே சம்பளம் வாங்கிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் புரொபேஷன் ஆபீசர் எனப்படும் நன்னடத்தை அலுவலர்கள் மாணவர் ஹர்ஷவர்தன் போன்றவர்கள் ஜாமீனில் வெளிவரும்போது சரியான உளவியல் ஆலோசனைகளை வழங்கி அனுப்ப வேண்டும் என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.